Hello everyone, welcome to Surpassing Treasure. இந்த வீடியோல நாம voltage and current relationship in pure resistance இத பத்தி தான் பார்க்க போறோம். So நான் என்ன பண்றேன் அப்படினு சொன்னா இங்க voltage and current relationship னு பாக்கும்போது இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய supply voltage வந்து AC voltage நான் கொடுக்கிறேன். So ஒரு AC supply voltage pure resistive loadக்கு கொடுக்கும்போது என்ன reaction அதுல இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான ரெண்டு டெஃபினிஷன் பார்க்கறோம். என்ன அப்படினு சொன்னா phase and phase difference. phase னா என்ன? ஒரு alternating quantityல phase னா என்ன அப்படினு சொன்னா ஓகேங்களா, the phase of an alternating quantity at any time t is defined by the angle by which the phasor makes with reference value அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட்ல angle அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா phase அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ இதுதான் ஒரு alternating quantity ன்னு வெச்சுக்கோங்க. இது voltage waveform-ஆவும் இருக்கலாம், current waveform-ஆவும் இருக்கலாம். இந்த டைம் பீரியட்ல ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட்ல ஓகேங்களா, ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து அந்த டைம் பீரியட் வரைக்கும் இடையில உள்ள அந்த angle வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், phase அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? phase difference னா என்ன அப்படின்னு சொன்னா the difference in angle between two voltages or currents is known as phase difference அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த angle ஓகேங்களா, அந்த angle நான் இப்ப சொன்னேன்ல அதுதான் என்ன சொன்னேன், phase ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த phase angle difference தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா phase difference ன்னு சொல்றேன். ரெண்டு alternating quantity எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு alternating quantityயும் ரெண்டு voltageஆ இருக்கலாம், அப்படி இல்லனா ரெண்டு current வேல்யூவா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படினு சொன்னா voltage and current வேல்யூவா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த angle difference தான் நான் என்ன சொல்றேன் அப்படினு சொன்னா phase difference அப்படினு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் என்ன அப்படினு சொன்னா இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு pure resistive load எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ ஒரு pure resistive load அப்படினு பாக்கும்போது supply voltage V is equal to I into R, இது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இப்போ அதுல போகக்கூடிய current ன்னு பாக்கும்போது V divided by R ன்னு போடுவோம். இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே AC values தான் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ V அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னா instantaneous voltage. instantaneous voltage ஓட ஃபார்முலா என்ன, Vm sin omega t, இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். ஓகே, சோ Vm sin omega t divided by R அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அப்போ instantaneous current இங்க யூஸ் பண்றோம், இங்க வந்து instantaneous current. ஓகேங்களா? சோ V is equal to small I into R ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இது instantaneous voltage, அதோட எக்ஸ்பிரஷன் இந்த இருக்கு. instantaneous current ன்னு சொன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், current I is equal to V by R. சோ Vm sin omega t divided by R அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இத நான் எப்படி எழுத போறேன், Vm by R அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா Im அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? maximum voltage divided by resistance நான் எப்படி எடுத்துக்கிறேன், maximum current அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ I is equal to Im sin omega t அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா Vm sin omega t instantaneous value of voltage is equal to Vm sin omega t ன்னு சொல்லிட்டோம். ஒரு pure resistance, ஒரு pure resistive load வழியா ஒரு AC supply கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய instantaneous voltage value இது, instantaneous current value இது. ஓகேங்களா? அப்ப அதோட magnitude எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க, இங்க வோல்டேஜோட வேல்யூ இப்படி இருக்கு, அதே நேரம் கரண்டோட வேல்யூன்னு பார்க்கும்போது Vm by resistance வேல்யூ கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா maximum voltage divided by resistance வேல்யூ கொடுக்கும்போது கண்டிப்பா அதோட வேல்யூ என்ன செய்யும், குறையும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அதோட மேக்னிடியூட் வேல்யூ அதாவது அதோட அளவு. ஓகேங்களா? சோ கரண்டோட அளவு என்ன செய்யுது, வோல்டேஜோட அளவை விட குறையுது. ஏன், அதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா கரண்ட் வந்து என்ன பண்ணும், லிமிட் பண்ணும் இல்லையா. அப்போ அதுல இருக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன செய்யுது, குறையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் எடுத்துக்கிறேன். சோ ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ Vm sin omega t, ஈக்குவேஷன் 3யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா current, instantaneous current value என்னது, Im sin omega t. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 3ல இருந்து ஓகேங்களா, ஈக்குவேஷன் 3ல பாருங்க Im அப்படிங்கறதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா Vm by R அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? Im is equal to Vm by R sin omega t அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்போம். அப்போ நமக்கு Vக்கு வோல்டேஜ்க்கு நம்ம வந்து கரண்ட்க்கு வந்து நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வோல்டேஜோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, 0 ஆகுது. ஓகேங்களா? சோ கரண்ட் வேல்யூ 0 அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் வேல்யூ 0வா இருக்க மாதிரி இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். வோல்டேஜோட வேல்யூ 0 அப்படின்னு சொன்னா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், 0வா ஆயிரும். அப்ப I directly proportional to V.
ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுலயுமே ஃபேஸ் எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கு. ஓகேங்களா. இதுவும் sin ஒமேகா t. இப்போ இதுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதே ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ தான் இதுக்கும் நம்ம கொடுப்போம். ஸோ சேமா அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ரெண்டுமே எப்படி இருக்கும், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா இன் ஃபேஸா இருக்கும். ஓகேங்களா. அது என்ன இன் ஃபேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஃபேஸ் அப்படிங்கிறது ரெண்டோட ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸும் 0. ஓகேங்களா. அதுல ஃபேஸ் டிஃபரன்ஸே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டு அதாவது வோல்டேஜோட வேவ்ஃபார்ம் இதை 0ல ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அதே 0ல இருந்து, ஓகேங்களா, அதே 0ல இருந்து என்ன ஆகுது, கரண்ட் வேவ்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டோட மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது வோல்டேஜ் ஒரு வேல்யூ இருந்ததுன்னா கரண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியான மேக்னிடியூட்ல இருக்கு. ஓகேங்களா. அதே நேரம் அது வந்து ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் வந்து 0th பாயிண்ட்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்க ஒமேகா டிக்கு என்ன வேல்யூனாலும் கொடுத்து பாருங்க. ஸோ ஒமேகா டிக்கு 0 கொடுத்தீங்கன்னா இங்க 0 ஆயிரும். ஒமேகா டிக்கு வந்து 45 கொடுக்குறீங்க, 90 கொடுக்குறீங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஈக்குவலா தான் நமக்கு வந்து வேல்யூ அவுட்புட் வேல்யூ கிடைக்கும், அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அதே நேரம் அதோட மேக்னிடியூட் மட்டும் கண்டிப்பா என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், டிபெண்டிங் அப்பான், ஓகேங்களா, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, அதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுமே தவிர அதுல ஆங்கிள் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ சேம் ரெண்டுமே எப்படி இருக்கான், ரெண்டும் both are in phase. ஓகேங்களா. both are in phase. ஸோ in phase அப்படிங்கும் போது அதுல ஃபேஸ் டிஃபரன்ஸே இல்லை. இதை நான் ஒரு வெக்டார் டயக்ராம்ல காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஸோ ரெஃபரன்ஸா ஒரு வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். அந்த வெக்டார் வந்து வோல்டேஜ் வெக்டார். ஓகேங்களா. ஸோ நான் இங்க கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல கரண்ட் எப்படி இருக்கு, ரெண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கு, 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டோட டைரக்ஷனும் சேம். ஸோ கரண்ட் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் எந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கீங்களோ அதே டைரக்ஷன்ல கரண்ட்டை போட்டுட்டீங்கன்னா ரெண்டுமே இன் ஃபேஸ் அப்படிங்கிறத காமிச்சிடலாம். ஓகேங்களா. அதே நேரம் ரெண்டுக்குமே ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸே இல்லை. ஸோ 0. ஓகேங்களா. ஸோ பவர் ஃபேக்டர், ஓகேங்களா, பவர் ஃபேக்டர் இந்த டேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா கொசைன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா. ஆங்கிள் பிட்வீன், கொசைன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்போ காஸ் டீட்டா, இந்த டீட்டாங்கிறது என்னன்னா உங்களோட ஃபேஸ் டிஃபரன்ஸ். இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல. சோ நான் என்ன பண்றேன், இதுக்கு 0ங்கற வேல்யூவை கொடுக்கிறேன். சோ cos 0 is equal to 1. ஓகேங்களா. அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர். அப்போ பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கான், ஹையா இருக்கு. எப்பவுமே பவர் ஃபேக்டர் வந்து 0. somethingல இருந்து 1 வரைக்கும் இருக்கும் இல்லையா. சோ இந்த 1ங்கிறது யூனிட்டி. ஓகேங்களா. அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் லோடு கொடுக்கும்போது அதுல ஆவரேஜ் பவர் என்ன கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஆவரேஜ் பவர்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் P is equal to V into I, instantaneous voltage into instantaneous current. So Vm sin omega t into Im sin omega t plus or minus deta கொடுத்திருக்காங்க. இங்க டீட்டாவோட வேல்யூ என்னது, 0. கரண்ட் வந்து இன் ஃபேஸ்ல இருக்கு வோல்டேஜ் கூட. ஓகேங்களா. அப்போ இங்க 0ங்கறத கொடுத்துருங்க. சோ வேல்யூ என்ன கிடைக்கும்னா Vm sin omega t into Im sin omega t கொடுத்துட்டு நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஆவரேஜ் பவர்னு சொல்லும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு கண்டுபிடிக்கிறோம். 0 to π வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஆஃப் சைக்கிள் கண்டுபிடித்தால் போதுமானது. நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் வேல்யூல சொல்லி தந்திருக்கேன். ரெண்டுமே சிமெட்ரிக்கல் வேல்யூவா இருந்தா, சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் நம்ம கொடுத்தோம்னா, அதாவது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட வேல்யூவும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளோட வேல்யூவும் சேமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி அந்த ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம் பவர். ஸோ 0 to π வரைக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா P into d of omega t. ஓகேங்களா. எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம், ஒமேகா t பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம். சோ இப்போ நீங்க பவரோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க into d omega t. ஓகேங்களா. சோ நான் என்ன பண்றேன், இப்போ அதை எடுத்து எழுதுறேன். இதுல மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் இது ரெண்டுமே என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ உள்ள என்னது மட்டும் தான் இருக்கும், sin omega t into sin omega t. அப்ப sin square omega t. இது ரெண்டையும் நான் வெளியில எடுத்துறேன். ஓகேங்களா. காமனா வெளியில எடுத்துறேன். கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால முதல்ல வெளியில எடுத்தாச்சு. Vm Im. ஓகேங்களா. sin square omega t into d omega t மட்டும் உள்ள என்ன செய்து இருக்குது. ஓகேங்களா. சோ ஃபைனலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க வந்து P average நம்ம கண்டுபிடிக்கும் போது 1/π போடணும். ஓகேங்களா. 1/π root of 0 to π P into d omega t கொடுக்கிறோம். ஓகேங்களா. சோ டோட்டல் ஆவரேஜ் பவர்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏரியா அண்டர் திஸ் கர்வ் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து நான் பவருக்கு கண்டுபிடிக்கும் போது
ஏரியா அண்டர் தி கர்வ் பண்ணிட்டு டிவைடட் பை பேஸ் லென்த் கொடுப்போம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இல்லையா. அப்போ அதோட பேஸ் லென்த் எவ்வளவு பை. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கும் போது பவர் இன்ட்டு எதை பொறுத்து நீங்க இன்டகிரேட் பண்றீங்களோ அந்த வேல்யூ. ஓகேங்களா. டி ஒமேகா டி டிவைடட் பை பேஸ் லென்த் எவ்வளவு பைங்கிற வேல்யூவை நம்ம கண்டிப்பா இதுக்கு கொடுத்துடணும். ஸோ 1/π இங்க வந்து டிவைடட் பை பை வரும், அதை காமனா வெளியில எடுத்துட்டாங்க. ஸோ 1/π அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1/πங்கிறது வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ட்டு 0 to π நம்ம லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இது காமன் வேல்யூங்கிறதுனால இதை வெளியில எடுத்தாச்சு. ஸோ Vm Im டிவைடட் பை பை இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2 cos 2 omega t. இந்த இடத்துல டீட்டானும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். இந்த sin square டீட்டா ஓட ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ லிமிட்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0 to π வரைக்கும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலன்னும் ஜஸ்ட் இந்த sin square omega t யோட வேல்யூவை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் 1 மைனஸ் காஸ் 2 omega t டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. இனிதான் நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள போய் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேட் பண்ண வேல்யூ என்ன வரும், நான் ஆல்ரெடி 1 மைனஸ் காஸ் 2 omega t ல ஒரு டிவைடட் பை 2 ஒரு ஆஃப் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அந்த 2வை நான் வெளியில் எடுத்துருந்தேன் பொதுவா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்டகிரேட் பண்ணா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஒமேகா டீயை பொறுத்து இந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை சைன் ஸ்கொயர் ஒமேகா டீயோட வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்ண போறேன். அப்போ 1 இன்டகிரேட் பண்றேன், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா எதை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோமோ அந்த வேல்யூவை அப்படியே போடுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒமேகா டீங்கிறத போட்டுடலாம். மைனஸ் காஸ் 2 ஒமேகா டீயை இன்டகிரேட் பண்ணா சைன் 2 omega t. ஓகேங்களா. cos 2 omega t இன்டகிரேட் பண்ணா sin 2 omega t வரும். ஸோ sin 2 omega t டிவைடட் பை அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ omega t யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்ம இதுல டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருவோம் இல்லையா. ஸோ மைனஸ் sin 2 omega t டிவைடட் பை 2 அப்படிங்கிறத போடணும். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கீழே வந்துடணும், டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடணும். ஸோ இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். 0 to π வரைக்கும் கொடுத்துருக்கோம். முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் Vm Im டிவைடட் பை 2π. ஸோ ஒமேகா டீக்கு முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ பைங்கிறத அப்ளை பண்ணுங்க. மைனஸ் சைன் 2 இன்ட்டு அப்பர் லிமிட் என்னது பை 2π மைனஸ் சைன் 2π டிவைடட் பை 2. ஓகேங்களா. மைனஸ். ஓகேங்களா. இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த ஃபுல் டேர்மும் மைனஸ்ல வந்துடணும். ஓகேங்களா. மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் ஒமேகா டி பிளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 0 அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஃபுல்லா மைனஸ் டேர்ம் தான். ஓகே. ஸோ இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிருந்தேன். மைனஸ் ஃபர்ஸ்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0. ஓகேங்களா. அதே நேரம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் 0 அப்ளை பண்றேன். sin 2 இன்ட்டு 0 ஓகேவா டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி வரும். எப்பவுமே sin 2πயோட வேல்யூ என்னது 0. ஓகேங்களா. சைன் வேவ்ல நீங்க பாத்தீங்கனாலே ஸோ 2πங்கிற கண்டிஷனுக்கு வரும்போது ஒரு ஃபுல் சைக்கிள் தான் 2πங்கிற வேல்யூ. ஸோ அந்த 2πங்கிற வேல்யூக்கு வரும்போது சைனோட வேல்யூ என்ன ஆயிருது, 0 ஆயிருது. ஸோ இந்த இடத்துல ஒரு 0 வந்துடும், இங்க 0 ஆயிருது. தென் sin 0வோட வேல்யூ என்னது தான் 0 தான். ஸோ எல்லாமே 0 ஆயிருதுனால நமக்கு பை மட்டும் இருக்கும். அகைன் பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. சோ இந்த பை ரெண்டு கேன்சல் ஆயிருது. சோ ஆன்சர் Vm Im டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 2 எப்படி பிரிக்கலாம், √2 இன்ட்டு √2 பிரிக்கலாம். √2 இன்ட்டு √2 வேல்யூ என்னது 2 தான். அப்ப நான் இப்படி √2 இன்ட்டு √2 பிரிக்கும் போது Vm பை √2 Im பை √2 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறேன். Vm பை √2ங்கிறது எதோட வேல்யூ, வோல்டேஜோட RMS வேல்யூ. அதே நேரம் Im பை √2ங்கிறது எதோட வேல்யூ, கரண்டோட RMS வேல்யூ. ஸோ ஆவரேஜ் பவர்னு பார்க்கும்போது டோட்டல் ஆவரேஜ் பவர் P ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு V இன்டு I. ஓகேங்களா. அதோட இது என்னது யூனிட் என்னது வாட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் வாட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ வியும் ஐயும் எதோட வேல்யூ, RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகேங்களா. இதுதான் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் லோடுக்கு நம்ம ஏசி சப்ளை கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய என்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் லோடுக்கு ஏசி சப்ளை கொடுக்கும்போது அதுல என்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல போகக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும், போத் ஆர் இன் ஃபேஸ். ஓகேங்களா. அதுல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்றோம், ஃபைனலா அதை வந்து ரெண்டுமே இன்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அதோட மேக்னிடியூட் மட்டும் பார்க்குறோம்.
வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது கரண்டோட மேக்னிடியூட் கம்மி ஆகுது. ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது கரண்டோட வேல்யூன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் பவர் நமக்கு என்ன கிடைச்சது? வோல்டேஜ் இன்டு கரண்ட் V into I கிடைச்சது. இந்த V into I அப்படிங்கிறது RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.